வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அகரம் ஃபவுண்டேஷன் அதாவது திரு சூர்யா அவர்களால் தொடங்கப்பட்ட அகரம் ஃபவுண்டேஷன் 15 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. கிட்டத்தட்ட தனியார் நிறுவனமான அகரம் ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத தனியார் நிறுவனங்களிலேயே இல்லாமல் 51க்கும் மேற்பட்ட டாக்டர்களை உருவாக்கிய நிறுவனம் என்று பெயர் பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இது வந்து செப்டம்பர் 25, 2006 அப்ப தான் தொடங்கப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நெறைய குழந்தைகள், அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷனாவும் இருக்கு. நெறைய பேர தேடி தேடி இவங்க படிக்க வச்சிருக்காங்க. அதில இப்ப நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த அகரம் 15ஆம் ஆண்டு விழாவுல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாங்களும் நெறைய படிச்சிருக்கோம். நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருக்கோம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கிறவங்களே ஒரு ஃப்ராடு மாரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்காக தேடி தேடி உதவி பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு அப்பா, அம்மா இல்லாத குழந்தைங்களா இருக்கட்டும், என்னதான் அப்பா, அம்மா இருந்தும் பண வசதி இல்லாத குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்காக மட்டுமே இந்த நிறுவனம் வந்து நெறைய தேடி தேடி உதவிகள பண்ணிகிட்ருக்கு. இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அதற்காக சூர்யாவுக்கும், அவங்க தம்பி கார்த்திக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். நீங்களும் மறக்காம கமெண்ட்ல வாழ்த்துக்கள தெரிவிங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து சென்னையில நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, திரு கமலஹாசன் அவர்களும், திமுக வழக்கறிஞர்களும் வந்திருந்தாங்க. இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதாவது இந்த ஃபவுண்டேஷன் நடக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணமா இருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, அவர் தம்பி கார்த்திக் மட்டும்தான். அதற்கு பிறகு அவங்க அப்பா வந்து ஒரு கீ பாயிண்ட்டா இருந்திருக்காரு. இந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு. இவங்க ஏன் திமுக சாயத்த பூசிக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரில. ஏன்னா திமுக அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத தீய சக்தி அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க பண்ணிக்கிட்டு வர்ற ஊழல் அப்படி. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். எதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஊழல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம இவங்க வந்து திமுக அப்படிங்கிற சாயத்த பூசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியலை. ஏன்னா திமுக கட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஊழல் தான். பாலம் கட்டுறதுலேருந்து, பஸ்ஸு விடுறதுலேருந்து எல்லாம் சாப்பிட்ற சாப்பாடு, மருந்து, குடிக்கிற தண்ணி, ஏன் போகிற கக்கூஸ் வரைக்குமே ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. 700, 800 கோடி. இந்த மாதிரியான ஒரு தீய சக்தியோட இவங்க ஏன் ஒரு விழா நடத்துகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமானது கார்த்தி, சூர்யா அவர்கள் தான். அவங்க மட்டுமே நடத்தியிருக்கலாம். ஏன்னா இது எந்தவித அரசு உதவியின்றி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் இந்த மாதிரி ஹெல்ப்பிங்க்கெலாம் பணம் தரப்போகிறதில்ல. இவங்க சொந்தமாக நடித்த படத்தில் ஒரு சம்பளமாக வாங்குகிற பணத்தில் மட்டும்தான் இவங்க வந்து மக்களுக்காக, ஏழை எளிய மாணவர்களுக்காக இவங்க உதவி செஞ்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஏன் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியான திரு கமலஹாசனை கூப்பிட்ருக்காங்க. என்ன தான் கமலஹாசன் நடிகராக இருந்தாலும் அவர் திமுக கட்சியில் இருக்கார். திமுக எம்பி, ஓகேங்களா? திமுக அப்படிங்கிறது ஒரு தீய சக்தின்னு தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. அது 2026 கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த திமுகவோட சேர்ந்து இவங்க ஏன் அந்த ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு அரசு தான் இப்படி வந்து ஒரு மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற பட்சத்தில், என்ன தான் கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்களுக்கு அரசால் உதவி செய்ய முடியலனாலும், தேடி தேடி மூல முடுக்கில் இருக்க மக்களுக்கு எல்லாமே வரியை விதிக்கக்கூடிய இந்த அரசால் இந்த மாதிரி ஒரு நலத்திட்டங்களை ஏன் கொண்டு வர முடியல? இதெல்லாம் செய்யணும்னு நினச்சா செய்யலாம். பட் அவங்களுக்கு வந்து கொள்ளையடிக்கிறதே குறிக்கோளாக வச்சுட்ருக்க அரசு தான் திமுக. அப்படிப்பட்ட திமுகவோட சேர்ந்து ஏன் இவங்க இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமாக புரியல. அவங்க சாயத்தை இவங்க பூசிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க வந்து 26ல் திமுகவாக ஓட்டு கேட்க போனாலும் போகலாம். அது வந்து அவங்களோட மனநிலையை பொறுத்தது. அடுத்த வருடமாவது இவர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை ஒரு தனியாகவே பண்ணலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் தான் ஒரு தன்னுடைய உழைச்ச காசை வந்து மக்களுக்காக போட்டு ஒரு நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க தனியாகவே இந்த நல்லது செய்யலாம். ஏன்னா இந்த அரசு கட்சிகள் வந்து ஆதாயம் தேடுவாங்க இல்லையா? எலெக்ஷனப்போ ஆதாயம் தேடுற மாதிரி இப்போ கமலஹாசனை வச்சு திமுக ஆதாயம் தேடுவதாக எனக்கு தோணுது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து அரசு சார்ந்த எந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு கலெக்டரை கூப்பிட்டுருக்கலாம். அந்த மாதிரி பண்ணணும். இவங்க தேவையில்லாமல் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர்களை வந்து கூப்பிட்றது தப்பு தான். ஏன்னா அவர் ஒரு கட்சியின் எம்பி. அந்த கட்சி வந்து இப்போ நாட்டுக்கே தேவையில்லைங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கட்சிகளை கூப்பிட்டு இவங்க ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது அவங்க ஒரு மக்களுக்கு எதிராக செய்கிற செயல் தான். என்ன தான் உதவி பண்ணாலுமே மக்களுக்கான ஒரு அரசாக இல்லாத பட்சத்தில் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை எதுலேயுமே இணைச்சிக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
உங்களுக்கு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நன்றி.